தங்கமீன்கள் ஷூட்டிங் அப்போ ஒன்று நடந்துச்சு. அப்போ நான் ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பேன். தங்கமீன்கள் ஷூட்டிங் அப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து பாம்பு கடிச்சிருச்சு. ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நடந்துருச்சு. அப்போ நான் வந்து பயங்கரமாக அவர்கிட்ட வந்து அழுது வீட்டுக்கு போன ஆஃபீஸ் போன சொல்லிட்டு இருக்கும்போது ஊருக்கு போன சொல்லிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டுங்க ஊருக்கு அனுப்புங்க அப்படின்னு. அப்போ நான் அழுதுகிட்டே சொன்னேன் எனக்கு பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லி. அவள் பக்கத்தில் இருந்தே வந்து பாஸ்போர்ட் திருநெல்வேலி போக தேவையில்லடா அப்படின்னு. எனக்கு அப்போ வந்து இப்போ நினச்சி பார்க்கும்போது பயங்கர வந்து ஐயோ இப்பெல்லாம் இருந்ததுமேனு சொல்லிட்டு அப்போ வந்து அதை தெரியாமல் பக்கத்துல இருந்து காது பக்கத்துலேருந்து சொன்னார், டேய் திருநெல்வேலி போய் இருக்கிற பாஸ்போர்ட்டு டிக்கெட் போட்டால் போயிட்டு வரலான்னு சொன்னார். எனக்கு யோசிச்சு பார்க்கும்போது இந்த கதை வந்ததில் ஒரு பெரிய சந்தோஷம். இந்த படம் பார்க்கும்போது இந்த படம் ஆரம்பித்த நாள்லேருந்து சிவா தான் ஹீரோன்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஷாக்கு எல்லாத்துக்குமே. சிவா ஷாக்கு. எனக்கு என்ன பயம்னா மம்முட்டி சார் ஸ்பாட்லேயே நம்ம வந்து மம்முட்டி சார் அதையே நம்ம பயந்துக்கிட்டு இருந்தோமே, இப்போ சிவா கூட எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பயம் இல்லாமல் இந்த படம் எப்படி வரும்னு இல்லை, இந்த ஸ்பாட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பயம் இருந்துச்சு. டெய்லி ஃபோன் பண்ணி அமுதன்ட்ட கேட்பேன், அடுத்து எப்படி போயிட்டு இருக்கு ஸ்பாட் அப்படின்னு கேட்பேன். ரொம்ப ஜாலியாக இருக்காங்க ரெண்டு பேரும் அப்படிமாங்க, ரெண்டும் நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க ரெண்டு. சரி ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சா அப்படின்னு கேட்டால் சிவா ஏதோ படத்துக்கு போயிருக்காரு வந்து ஆரம்பிச்சு. சார் மாறிட்டாரா இல்லை சிவா கூட போய் மாற்றிட்டாரான்னு தெரியல, பயங்கரமான சிந்தைகள் இருந்துச்சு. அப்போ இந்த காலகட்டத்தில் சார்ட்டு ஒரு பயங்கரமான ஒரு என்னையை பார்க்கும்போதெல்லாம் பேசுகிற மொழி சந்தோஷமாக ஹாப்பியாக பேசிட்டே இருப்பேன். என்னடா நம்ம சினிமா எதுக்குடா எடுக்கிறோம், ஒரு காலத்தில் சினிமா எதுக்குடா எடுக்கிறோம், எந்த ஆர்ட் நம்ம உருவாக்க கலை எல்லாமே ஏதோ வகையில் நம்மளை சந்தோஷப்படுத்தணும்னாடா, நம்மளை வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும்னாடா அப்படின்பாரு. ஒரு சாக சந்தோஷமாக பார்த்துக்கிட்டார் சிவா சார். ஏன்னா சார் எப்படி சார் ஸ்பாட்டு போச்சு அப்படின்னா, ஒரு ஹீரோவை பற்றி சிரிச்சு சார் சொல்கிற ஃபர்ஸ்ட் படம் இதுதான். அது அவர் மற்ற ஷூட்டிங் ஸ்பாட் கேட்கும்போது கொஞ்சம் அவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு இது இருக்கும். ஆனால் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை கேட்கும்போது அவங்க அறியாமலேயே அது முகத்தில் ஒரு பெரிய புன்னகை வந்துகிட்டே இருக்கும். அந்த புன்னகைக்கு ஒரே காரணம் சிவா சார். தேங்க்யூ சார்.